இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே, அதாவது வந்துட்டு தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க இங்க இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, அதர் கண்ட்ரியில இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ லேட்டாக வீடியோ எடுத்துட்டேன் நான், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நான் பண்ண தப்ப வேற யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் இதை பட்டு கற்றுக்கிறதுக்கு நிறைய இழப்புகளை வந்துட்டு சந்தித்தேன். அது உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். மெஜாரிட்டியாக நம்ம ஃபினான்ஷியலை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு வரோம். இதுவும் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஒரு நிதியை பற்றினது தான் இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, காசு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, காசு பணம் என்னங்க, காசு பணம் என்னங்க, காசையா நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளான் இருக்கும். ஒரு வருஷத்துக்காவது அவங்க கிட்ட வந்துட்டு இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லைனாலும் சரி, இல்லை மறுபடியும் இன்னொரு லாக்டவுன் போட்டாலும் சரி, அவங்க கிட்ட பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை சொல்றவங்க யாராவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களான்றத பாருங்க. பணத்தை எங்க நம்ம எல்லாம் திங்க போறோம், பணம் என்னங்க பணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசக்கூடியவங்க எல்லாரையுமே சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம். அதாவது கார்லாம் யாரும் வாங்கக்கூடாது, கார்லாம் வந்துட்டு அனாவசியம் அதெல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனா அதை சொல்ற அந்த ஆளே கிட்டத்தட்ட 2-3 கார் வச்சிருக்கிறாரு. மாசம் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் அப்படின்றத சம்பாதிக்கிறாரு. இது வந்துட்டு எப்படின்னா, நம்மள மட்டம் தட்டுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு. பணம் நம்மள சம்பாதிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. சரி, நான் எப்படி இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்துட்டு நல்ல வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு வருமானம், கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நல்ல வருமானம் அப்படின்றது வந்துச்சு. வேலை நல்ல வேலை. ஸோ அதில் நல்ல வருமானம் அப்படின்றது மாதம் மாதம் கரெக்டாக வந்துடுச்சு. ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஏற்படுது. அந்த ஸ்ட்ரகிள் ஏற்பட்ட உடனே நான் என்ன செய்யறேன்னா வந்துட்டு, அதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட காசு இருக்கும் பொழுது எங்கே போனாலும் நான் தான் செலவு பண்ணுவேன். எங்கே போனாலும் நான் தான் செலவு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். காசு இல்லைன்னா என்னுடைய மைண்ட் தாட் அப்படி தான். எங்கே போனாலும் நான் கூட்டு போனேன்னா நான் தான், டீ குடிக்க போகலாமா அப்படின்னா நான் தான். அவங்க காசு தருவாங்க, சூடா போட்டான் கோயிந்தா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் நமக்கு அதுக்கு சுத்தமாகவே கிடையாது. இல்லைன்னா நான் வரல, என்கிட்ட காசு இல்லை, நான் வரடா, இங்கே போயிட்டு வந்துருங்க, இல்லைன்னா நான் வரல, நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய கேரக்டர் அப்படின்றது. அப்புறம் என்ன செய்வேன்னா, நிறைய பேர் நானே கூப்பிட்டு வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு நிறைய நான் செஞ்சது அப்படின்றது செகண்டரி, வெளியில் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு சைடில் இருந்தாலும், நான் ஒரு சில விஷயங்களை வந்து பெருசாகவே கண்டுக்கல, மதிக்கல. அதை காசை கூடன்னு சொல்லிடலாமே. அது எப்படி மதிக்கலன்னா, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் மதிக்கலைன்னா வந்துட்டு காசை தூக்கி கீழே போட்டு அதை போட்டு மிதிக்கிறது, அதை கிழிச்சு தூரமா தூக்கி கடாசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போ ஃபினான்ஷியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல இருக்குது. ஏன்னா வீடியோ வியூஸ் போகிறது இல்லை, இதுல பெருசா வருமானம் அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் இது ஒரு சப்போர்ட் அப்படின்றது கொடுத்தது இல்லைங்களா இந்த சேனலும். அதனால வந்துட்டு எனக்கு இதுல சப்போர்ட் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வீட்டில் முதல்ல நான் காசு இருக்கும்போது எல்லாம் பொருளும் வாங்கிட்டேன். காரு, பைக்கு, ஸோ வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இதெல்லாமே வாங்கிட்டேன். அது வாங்கி 2 வருஷம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பொருளையும் சின்ன சின்ன ஃபால்ட் அப்படின்றது வருது. இப்போ வந்துட்டு பாத்ரூமுக்கு எக்ஸாஸ்ட் வாங்கி மாட்டியிருந்தோம். ஸோ சைடில் இது வரும் பாருங்க, பிக் வரும் பாருங்க, வீடியோ வரும். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வாங்கி மாட்டியிருந்தோம். முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கின எக்ஸாஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Crown 10ல் வந்துட்டு வாங்கியிருந்தேன். Crown 10ல் வாங்கும் பொழுது அதனுடைய ரேட்டு 1700 rupees வந்துட்டு அதனுடைய ரேட்டு. பாத்ரூம்ல வைக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ரேட் போட்டு வாங்கியிருந்தேன். என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அந்த டைம்ல நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது இவ்வளோ ரேட்டு கொடுத்து இது ஏன் வாங்கினேன். இப்போ கொஞ்சமா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு அந்த எக்ஸாஸ்ட் பண்ணி எவ்வளோ தூரமா வந்துச்சு, வெறும் 600 ரூபா தான் வந்துச்சு. 614 ரூபா, டெலிவரி சார்ஜஸ் 14 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் 614 ரூபா வந்துச்சு. எனக்கு வந்துட்டு அமேசான்ல போட்டால் அடுத்த நாள் எனக்கு வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சு. இது வேணா லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காசு இருக்குன்னா நம்ம அதை மதிக்காம இருக்கிறதுனா இதுதான் மதிக்காம இருக்கிறது நம்ம காசு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது தனி பலத்தை கொடுக்குங்க, தனி ஸ்ட்ரென்த் நமக்கு அப்படின்றது கொடுக்கும். நம்ம கையில காசு இருக்குன்னாலே வந்துட்டு அது நமக்கு தைரியமா இருக்கும். போலாம், வாங்க போலாம், எங்கேயா துணிஞ்சு போவோம், மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க கடன்ல இருக்கிறீங்க, அதே சூழ்நிலை தான் எனக்கும்.
நான் கடன்ல இல்லை, என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அது கார் லோனை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வருமானம் கம்மியாயிடுச்சு, வேலையிலேயே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அதில் பிரச்சனை. பட் அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் தெரியாது. இல்லை 3300 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால என் வேலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, வேலையை விட்டு நான் நின்ட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது என் லைஃப்ல நடந்திருக்கு. அதுக்காக தான் வந்துட்டு இதில் இன்னும் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி வேற ஏதாவது செகண்டரி இன்கம் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தேடிட்டு இருக்கேன். நிறைய சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேங்க. அப்போ ஒரு பணம் வரும்பொழுது நம்ம அதை மதிக்காம இருக்கிறது அப்படின்னா அதை தூக்கி வந்து கட்டாசரத்துலாம் கிடையாதுங்க, தேவையில்லாத செலவு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் அந்த சமயத்துல நான் வந்துட்டு 1700 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பொருளை வெறும் 600 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ இன்னும் ரேட்டு கம்மியா இருந்திருக்கும். இப்போ வாங்கினது என்ன, பிராண்டு வேற, ரெண்டும் ஒரே தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே பேட்டர்ன், ஒரே மாடல், ஒரே காயில் உள்ள இருக்கிற ஒரே மாதிரி தான் காயில் இருக்குது, சேம் தான். அப்போ காசு இருக்கும் பொழுது கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்றது அப்படின்றது இதுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. நம்ம வந்து காசை மதிக்கணும், காசை வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காசு நம்ம வந்துட்டு சிக்கனமா ஒரு இடத்துல இல்லைனாலும் ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குறது தான். ஏன்னா நம்ம அப்பா அம்மாலாம் முதல்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு கடைக்கு போவாங்க, என்னது 1 கிலோ 30 ரூபாயா, அடப்போயா அப்படின்ற மாதிரி பக்கத்து கடையில போயிட்டு தக்காளி 1 கிலோ 25 ரூபா கொடுப்பாங்க, 28 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த கொஞ்ச தூரம் கேப்ல அவங்க 2 ரூபா சேவ் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற விலையை விட எது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி பார்த்து வாங்கக்கூடியது. எப்படி நான் கார் விஷயத்தில் கரெக்டாக முடிவு எடுத்தேன், பைக்கில் கரெக்டாக முடிவு எடுத்தேன், ஆனால் உள்ள இன்டர்னலாக பண்ணக்கூடிய செலவில் நிறைய வச்சுட்டேன், நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ நிறைய திங்ஸ் அப்படின்றது வாங்கும்போது இதை கரெக்டாக எப்படி, இது நல்ல பொருளாக. இப்போ வோல்டாஸ் ஏசி வாங்கியிருந்தேன், அந்த வோல்டாஸ் ஏசியில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி காப்பர் காயில வந்து அரிச்சிரும் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. அது தெரியாமல் அது வாங்கிட்டேன் நான். அதுவே வந்துட்டு எல்ஜி அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது, அந்த ரிசர்ச் எல்லாம் அப்பயே எடுத்திருக்கலாமோ, ஒரு ஏசி வாங்கணும் அவ்வளவுதான், அந்த ஒரு தாட் இருந்துச்சு. பட் அந்த பொருள் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட் இல்லாமல் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு இப்ப யோசனை எல்லாமே வந்துட்டு இருக்குது ஒண்ணு ஒண்ணா. அதனால உங்ககிட்ட யாராவது காசு சாப்பிட போறது கிடையாது, ஆனா காசை கொடுத்தாதான் சாப்பாடு கிடைக்கும். அப்போ காசு முக்கியம்தான், பணம் மட்டும்தான் முக்கியம்னு நான் சொல்ல வரல. பணமும் ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ லாஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய வேலைகள் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் இல்லாம இப்ப வந்துட்டு இங்க காரை எடுக்கலாமா வேண்டாமா, காரை எடுத்தா அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும், அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்துக்கோங்க. ஆனா இதை முதல்லயே நான் வந்துட்டு கார் எடுத்துட்டு போலாம், என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு தானே பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம, 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்குமா, அப்ப வேணா விட, தேவையில்லாத இடங்களுக்கு சொல்றேன். முக்கியமான வேலைக்கு போறோம் அப்படின்றது வேற. ஸோ தேவையில்லாத இடங்களுக்கு இப்போ வந்துட்டு எலெக்ஷனுக்காக நான் போகும்போது, ஊருக்கு போகும்பொழுதே வந்துட்டு நான் அதுக்கு ஒரு 6000 ரூபாய் செலவு இருக்குது, 10 ரூபா கிட்ட செலவு வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதனாலதான் சொல்றேன் நான், பணத்தை மதிக்க கத்துக்கிறது அப்படின்றது அதை கையெடுத்து கும்பிடுறதோ இல்லை வந்துட்டு அதை தொட்டு கும்பிட்டு நம்மளுடைய பூஜை அறையில நல்ல டிராவலை பூட்டி வந்துட்டு வைக்கிறதோ கிடையாது. பணத்தை மதிக்கிறது அப்படின்றது, நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னா அந்த பொருள் அதுக்கான விலைக்கு ஒர்த்தா, இல்லை அதே ரேட்ல ஏதாவது கம்மியான பொருள் இருக்கா, அது என்ன குவாலிட்டியில இருக்கு இப்படின்னு தேடி பார்த்து வாங்குறது தான் பணத்தை மதிக்கிறது. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை, பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களை வந்து தேவையில்லாம வந்துட்டு என்கிட்ட ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் அப்படின்றது எடுத்துக்கிட்டேன். ஐம் சாரி. இந்த வீடியோ நான் சொன்னது கரெக்டுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பிரதர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், சரியான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம சேனலில் வரப்போகுது. நான் நிறைய பொருட்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன், அதனுடைய லிங்க் கீழே வேணா கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி சிக்கனமாக கரெக்டான பொருளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றதுல கான்சியஸாக இருக்கிறேன் நான். பாய்.